مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم إلى الجنة فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له فما لهم من دونه من وال وقال صلى الله عليه وسلم ألا فإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام திரகாத்திரமான இவ்வுலகை திட்டமிட்டு படைத்து திருத்தமாய் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே முதற்கண் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் இன்றும் நாளை மறுமை வரை என்றும் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்க இருக்கின்ற மோமினான முஸ்லிமான அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த இறைவனை பயந்து வாழுமாறும் எதனை நாங்கள் செய்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு அழகிய முறையில் உபதேசித்தார்களோ அத்தகைய விடயங்களை இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், அதுபோல் எதனை நீங்கள் செய்யக்கூடாது, எதனை நீங்கள் செய்தால் இந்த உலகத்திலும் நஷ்டம் பெற்று நாளை மறுமையிலும் நஷ்டமடைந்தவர்களாக விடுவீர்கள் என்று எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்துள்ளார்களோ அவ்வையான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புனித தினமான ஹஜ்ஜு தினத்தை, ஒரு பெருநாளை முடித்துவிட்டு ஒரு உற்சாகமான அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே, இன்றைய நூற்றாண்டை பொறுத்தவரையிலே தகவல்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிவேகமாக மனிதர்களை தாண்டிய செயற்கை நுண்ணறிவுகளை நோக்கி முயன்று கொண்டிருக்கின்ற போது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த வேகத்தை தாண்டி இஸ்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளையும் அதனோடு அந்த வேகத்தோடு ஒத்துப்போகின்ற காலத்திற்கு ஏற்றவாற மாற்றத்தை கொண்டு வர கடமைப்பட்டுள்ளோம். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதன் அடிப்படையிலே இந்த வளர்ந்து வருகின்ற சமுதாயமும் வளர்க்க வேண்டிய பண்புகளும் என்னும் அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன் உரையாற்றிவிட்டு உபதேசித்து விட்டு செல்லலாம் என்று ஆசிக்கின்றேன். அந்த வகையிலே முஸ்லிம் சமுதாயமாகிய நாங்கள் உலகளாவிய ரீதியிலே இரண்டாவது பெரும்பான்மையாக இருந்தாலும் ஆசியா கண்டத்திலே இருக்கின்ற இலங்கை திருநாட்டிலே மூன்றாவது பெரும்பான்மையாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஒரு அந்நிய சமூகத்தினுடைய ஒரு மாற்று மதத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இஸ்லாமியர்களாக நாங்கள் ஒரு சிறுபான்மையினராக, அதாவது மூன்றாம் பெரும்பான்மையராக இந்த வாழ்கின்ற இந்த காலப்பகுதியிலே, இந்த காலகட்டத்திலே இஸ்லாம் சார்ந்த எங்களுடைய கடமைகளையும் இஸ்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவோடு இணைத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை இணைத்து எங்கள் மார்க்க கடமைகளை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதை காலத்துக்கு தக்க வகையிலே நாங்களும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிடின் வரலாற்றிலே காணாமல் போன எத்தனையோ சாம்ராஜ்யங்களைப் போல, வரலாற்றிலே அழிந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ இனங்களைப் போல, வரலாற்றிலே மூடி மறைக்கப்பட்ட எத்தனையோ வரலாறுகள் போல எங்களது வரலாறுகளும் எங்கள் மார்க்கங்களும் எங்கள் கடமைகளும் மரணித்து போகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். ஆகவே அவ்வாறான மாற்றம் நம்முடைய சமுதாயத்திலே எழ வேண்டுமெனில் நாங்களும் அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதில் முக்கிய பங்கு கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும்.
நான் ஏலவே குறிப்பிட்டது போல வளர்ந்து வருகின்ற சமுதாயம் என்பது இங்கு குழந்தைகளையோ இளைஞர்களையோ அல்லது பருவ வயது பிள்ளைகளையோ குறிப்பிட்டது அல்ல. இந்த முஸ்லிம் சமுதாயமானது, இந்த இஸ்லாமிய சமூகமானது நாளை மறுமை வரைக்கும் வளர்ந்து கொண்டேதான் செல்ல போகிறது. ஃபித்ரத்திலே பிறந்த குழந்தை முதல் வயோதிபராக இருக்கின்ற அல்லாஹு தஆலா நாளைக்கு கலாக்கதிரை எழுதியிருக்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு மூமின் முதல் இன்றைய காலத்திலே அவர் ஒரு வளர்கின்ற சமுதாயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்லாம் அரபிய பிரதேசத்திலே ஊடறுத்திருந்தாலும் அது அங்கே தோன்றிருந்தாலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் இலங்கை திருநாட்டிலே எத்தனை வருட வரலாறுகளை கொண்டுள்ளோம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் வரலாற்று புத்தகத்தினூடாக, பயான்களூடாக, புரோகிராம்களூடாக, எங்கள் முன்னோர்கள் சொன்ன கதைகளூடாக நாங்கள் அதனை அறிந்து வைத்திருக்கிறோம். இதனை அடுத்த தலைமுறையினருக்கு சரியாக நாங்கள் நகர்த்துகின்ற பொழுது, அதனை நாங்கள் சரியாக கட்டமைத்து கொடுக்கின்ற பொழுதுதான் அது இன்னும் மேம்பட்ட ஒரு வழியாக, அதனை இலகுவாக எங்களுடைய சமுதாயம் பின்பற்றக்கூடிய ஒன்றாக அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் அதனை இலகுவாக கொண்டு சேர்க்க முடியும். அதன் அடிப்படையிலே இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினர், அது இளைஞர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய 5 அம்சங்களை இங்கே அலசி ஆராயலாம் என பார்க்கிறேன். அதிலே முதலாவது, ஒரு இஸ்லாமியன், கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை, ரசூலை, இறுதி நாளை, மறுமையை ஏற்றிருக்கிற ஒரு மூமின், முதலாவதாக தன்னுடைய மார்க்கத்தை பலப்படுத்த வேண்டுமெனில் அவன் முதலாவது கரிசனை கொள்ள வேண்டிய விடயம் தக்வா. ஒரு மனிதனுடைய அடிப்படை தக்வா பலகீனமாகின்ற பொழுது அவன் தான் அதற்கு அடுத்தபடியாக செய்கின்ற என்னென்ன அமல்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அது அத்திவாரம் இடாமல் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்குக்கு இடுகின்ற ஒரு கட்டடத்திற்கு நிகழ்கின்ற நிகழ்வாகவே நடக்கும். அல்லாஹ் தஆலா இந்த தக்வாவை பற்றி எவ்வாறு சொல்லியிருக்கிறான்? இந்த தக்வாவை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஏன் தக்வா கொள்ள வேண்டும்? நாங்கள் ஏன் தக்வா கொள்ள வேண்டும்? ஏன் இறைவனை அஞ்ச வேண்டும்? இறைவனை அஞ்சுவதினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாய்தா என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் சுருக்கமாக ஒரு 5 விடயத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நீங்கள் தக்வா கொண்டால், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன விடயங்களை செய்து தருவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கிறான் என்பதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அதில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அறிவு அவசியம். எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு உடுத்த வேண்டும், எவ்வாறு உழைக்க வேண்டும், எவ்வாறு குடும்பம் நடத்த வேண்டும், எவ்வாறு சமுதாயத்தோடு புழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது சித்த சுவாதீனமற்ற குழந்தையாக பிறக்குமாக இருந்தால், மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளையாக பிறக்குமாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. ஏன்? அந்த பிள்ளைக்கு எவ்வாறு சமூகத்திலே பேசணும் என்று தெரியாது, எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று தெரியாது, எவ்வாறு உடுத்த வேண்டும் என்று தெரியாது, தான் ஆடை அணிந்திருக்கிறேனா, தான் ஆடை அணியவில்லையா என்று தெரியாத அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் அது சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டத்தை படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆகவே ஒரு மனிதன் வாழணுண்டா அவனுக்கு முதல்ல அறிவு அவசியம். பல்கலைக்கழகம் சென்று படிக்கின்ற அறிவு அல்ல, அல்லது PhD முடிக்கின்ற அறிவு அல்ல, அல்லது நாங்கள் ஓதுற வழியில் போய் ஓதுகின்ற அறிவு அல்ல, சாதாரணமாக வாழ்வதற்கான ஒரு அறிவு. இந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொன்னால் அதை தாரது அல்லாஹ். எங்களோட பிறப்போடு அல்லாஹ் தஆலா தரணும்னு சொன்னால், அதை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்கள் முதலாவது அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்பிப்பான். இன்றைக்கு பார்க்குற மாணவர்கள் தங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் மாற தேடி, தங்களுக்கு பிடிச்ச லெக்சர்ஸ் மாற தேடி, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கும், அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கும், வெளியூர்லேருந்து சேர்மாற கொண்டு வந்து படிப்பிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு பிடித்த துணியில் அவங்க படிக்கணும்ன்றதுக்காக. ஆனால் எங்களை படைச்ச இறைவன் அவனுக்கு தெரியும் எங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எங்களுக்கு எப்படி படித்து தரணும், எங்களுக்கு எப்படி சொன்னால் விளங்கும் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பலத்தையும் பலகீனத்தையும் அறிந்தவன், படைத்தவன். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை தக்வா கொண்டால் அல்லாஹ் தஆலா நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த நாட்டிலே இந்த மார்க்கத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், எங்கள் கொள்கைகளை நாங்கள் எவ்வாறு உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்பிப்பான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் தக்வா கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். இதனை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் 189 வசனத்திலே சொல்கிறான், வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் தக்வா கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தில் வெற்றியை தேடி
ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு மௌத்தா போனாலும் நாங்கள் சுவர்க்கத்தை அடைய, அந்த சுவர்க்கம் எனும் வெற்றியை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் தக்வாவை கொண்டால் நாங்கள் வெற்றி பெற்றுவர்களாக மாறணும். மூணாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க நன்றி உள்ளவராக இருக்கணும். இந்த உலகத்தில் இன்றைக்கு இல்லாத ஒரு பண்பு எல்லாட்டையும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இல்லை. எவ்வளோ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளோ பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். எங்கள் உறவினர்கள் மூலமாக, குடும்பம் மூலமாக, எங்களுடைய நண்பர்கள் மூலமாக எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு நடக்கின்ற பொழுது அதில் நாங்கள் நன்றி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமா? நீ தக்வாவுடையவனாக இரு. உனக்கு நன்றி செலுத்தும் பண்பை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானிலே 123வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வத்தகுல்லா லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க தக்வா கொண்டா நீங்க நன்றியுடையவர்களாக ஆவீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக 4வது விடயமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுதான் கண்ணியம், தெளிவு. நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய மக்கள் வழி தவறி போகிறதுக்கு காரணம் தெளிவின்மை. எல்லோரும் படிக்கிறோம், எல்லோரும் வாசிக்கிறோம், எல்லோரும் பயான் கேட்கிறோம், ஆனால் ஒரு சிலர் தான் அந்த ஃபுர்கான் எனும் தெளிவை பெற்றுக் கொள்கிறார்கள். இதனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஃபாலிலே 69வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகு யஜ்அலுக்கும் ஃபுர்கானன் வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வின் மீது தக்வா கொண்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஃபுர்கானை தருவான், உங்களுக்கு தெளிவை தருவான். எது நன்மை, எது தீமை, எது ஹக்கு, எது பாத்தில், எது நேர்மை, எது அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் தெளிவை தருவான். ஆகவே ஒரு மனிதனுக்கு தெளிவு கிடைக்குமா இருந்தால் அவள் நேர்வழியில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. 5வதாக அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் தேடுகிற ஒரு விஷயம் ரஹ்மத். இன்றைக்கு எல்லார்ட்டையும் காசு இருக்கு, எல்லாருக்கிட்டையும் வாகனம் இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா? அந்த தொழில் நாங்கள் செய்கிற தொழிலே காசு உழைக்கிறோம், ஆனால் அதில் ரஹ்மத் இருக்கிறதா, அதில் பரக்கத் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிலே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என் மீது தக்வா கொள்ளுங்கள், உங்களுடைய விடயத்திலே நான் உங்களுடைய விடயத்திலே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ரஹ்மத் செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் அல்லாஹ் தஆலா அவர் நீண்ட வசனத்தில் இறுதியாக சொல்கிறான், இவ்வாறு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ ஆமினூ பிரசூலி யுஅதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்தின்னு சொல்றான். எப்படி? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ் மீது தக்வா வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு நீங்க வாழுங்க. அல்லாஹ் தஆலா யுஅதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மத்தி, அந்த ரஹ்மத்தை 2 மடங்காக்கி உங்களை தருவான், 2 பங்காக தருவான். இந்த வசனத்துடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை வேதம் கொடுப்பவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்க ஈசா நபியை நம்பிக்கொண்டு வாரீங்க, நீங்க வேதங்களை நம்பிக்கொண்டு வாரீங்க, நீங்க இப்ப முஹம்மது நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த பக்கத்தாலேயும் இந்த நன்மை வரும், இந்த பக்கத்தாலே இந்த நன்மை வரும், உங்களுக்கு 2 கூலியாக அந்த ரஹ்மத்தை நான் தாரேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏன் இந்த தக்வாவை நான் கொஞ்சம் பெரிதாக சொல்கிறேன் என்று சொன்னால் இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஒரு முஸ்லீம் தன்னுடைய தக்வாவை சீர்படுத்துவான் என்று சொன்னால், தன்னுடைய தக்வாவை ஒழுங்குபடுத்துவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான், நன்றியுடையவனாக மாறுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவனாக மாறுகிறான், கற்றறிந்தவனாக மாறுகிறான், அல்லாஹ் தஆலா கற்பிக்க துவங்குகிறான். ஆகவே அவ்வாறு ஒரு மனிதன் தக்வாவை பெறுகின்ற பொழுது அவன் அறிவுள்ளவனாக, நன்றி உள்ளவனாக, வெற்றி பெற்றவனாக, ரஹ்மத் கிடைக்கப்பெற்றவனாக மதிக்கப்படுகிறான். அல்லாஹ் தஆலா இவை அத்தனையும் அவனுக்கு வழங்குவதாக குர்ஆனிலே வாக்குறுதி தருகிறான். ஆகவே இதான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டை எங்களுடைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் அனைவரும் நாங்கள் சரியாக போட்டுக்கொள்ளணும். இதான் வளர்ந்து வரும் சமுதாயத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது படிமுறை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தக்வாவை ஊட்ட வேண்டும். ஃபதஸவ்வது ஃபைன்ன கைரஸ்ஸாதி தக்வான்னு சொல்லும் மாதிரி நீங்கள் கட்டுச்சாதங்களை செய்து கொள்ளுங்க. நாங்கள் ஒரு பிரயாணம் போகிறோம், ஒரு பயணம் போகிறோம்டா, ஒரு ட்ரிப் போகிறோமாக இருந்தால் நாங்கள் எவ்வளோ ஆயத்தங்களை செய்கிறோம். ஹஜ்ஜு நாள் வந்துட்டா குர்பானி கொடுக்கணும், இந்த மாட்டை இருக்கணும், எங்கே வாங்கணும், எவ்வளோக்கு விலை பேசணும் நாங்கள் முடிவெடுக்கிறோம். பெருநாள் வந்துட்டா நாங்கள் உடுப்பு எடுக்கணும், இங்கே பிரயாணம் போகணும், இந்த மாதிரி பலகாரம் செய்யணும் சொல்லி நாங்கள் எவ்வளோ முடிவெடுக்கிறோம். இது போல நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தக்வாவை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆகவே அந்த தக்வாவை நாங்கள் முதலாவது எல்லாம் பேஸ் பண்ணணும். இதான் எந்த சமுதாயம் மாற்றத்தை விரும்பினாலும் அந்த சமுதாயம் முதலாவது தக்வாவில் வரணும். ரைட், முதலாவது தக்வாவை நாங்கள் எல்லோரும் சீர் செய்து விட்டோம். அவர்களுடைய அல்-ஈமான் யஸீது வ யன்குஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருடைய தக்வா மாற்றம் அடிப்படலாம். இரண்டாவது நாங்கள் ஒரு சமுதாய மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க 2வது ஃபோக்கஸ் பண்ணணும் அறிவுல. கல்வியில் தன்னுடைய கவனத்தை செலுத்தாத சமுதாயம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சமுதாயம் இந்த உலக வரலாற்றிலே நிலைத்ததாக சரித்திரமே கிடையாது.
அதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முதலாவது யுத்தம், இந்த அறிவை நாங்கள் மார்க்க அறிவு உலக அறிவுன்னு பிரிக்க தேவையில்லை, நாங்கள் பொதுவாக முதலாவது பேசுவோம். முதலாவது அறிவு. இஸ்லாம் ஆரம்பித்து முதலாவது பத்ரு போர் நடக்கிறது. இந்த பத்ரு போரில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்று என்ன செய்கிறாங்க, பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்த பிறகு அவங்களை விடுதலை செய்ய வேண்டும்னு சொன்னால் சிலாக்களை தங்க நாணயங்களுக்கு, சிலாக்களை வெள்ளி நாணயங்களுக்கு, சிலாக்களை கோதுமை மாக்கு, இப்படி ஒவ்வொரு ஆக்களையும் ஒவ்வொரு தொகைக்கு நாங்கள் பெயில் எடுக்கிற மாதிரி புனையில் எடுக்கிற மாதிரி விடுறாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் அறிஞர்களாக இருக்கிறார்களோ அவங்க இந்த சஹாபாக்களுக்கு தங்களோட கல்வியை சொல்லிக் கொடுத்து தாங்கள் படித்து கொடுத்து விட்டு அவங்க என்ன செய்யலாம், இந்த கைதி என்ற அந்தஸ்துலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு போகலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆக பாருங்க, இஸ்லாம் பரிபூர்ணமாகாத காலம், இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்த காலம், இஸ்லாமிய கல்வி கூட அந்தளவு பாரிய அளவில் மக்கள் மத்தியில் போஷிக்கப்படாத காலம். அந்த டைமில் எவ்வாறான அறிவு அந்த காஃபிர்கள்ட்ட இருந்திருக்கும்? இலக்கியம் பற்றி அறிவிருந்திருக்கும், அரசியல் பற்றி அறிவிருந்திருக்கும், போர் பற்றி அறிவிருந்திருக்கும், கலாச்சாரம் பற்றி அறிவிருந்திருக்கும், அரபு மொழி மீதான அந்த ஃபஸஹத்துடைய அறிவிருந்திருக்கும். அந்த அறிவு ஒரு முஸ்லிமுக்கு தேவை, ஒரு மூமினுக்கு தேவை, ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கான அறிவு, பொருளாதார அறிவு தேவை என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு தெரிந்த அறிவை இங்குள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி செல்லலாம் என்று சொன்னாங்க. ஆகவே இந்த அறிவை பெற்றுக்கொள்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு எவ்வளவு மும்முரம் காட்டினாங்க என்பதை நாங்கள் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் அந்த அறிவு விஷயத்தை பார்க்க முடியல. முதலாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீங்கள் படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், நீங்கள் வாசியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த முதலாவது வசனத்தை அறிவைத்தான் புகட்டுகிறான். ஆகவே கற்க மறுக்கின்ற சமுதாயம் ஒரு காலம் முன்னேற முடியாது. பணத்தை எவ்வாறு வேணாலும் உழைத்துக் கொள்ளலாம், மரியாதை எவ்வாறு வேணாலும் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு சமுதாயம் அறிவிலே கோட்டை விடுமாக இருந்தால் அதனுடைய நிகழ்காலம் ஜொலித்தாலும் அதன் எதிர்காலம் அதால பாதாளத்திற்கு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இதை பற்றி ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். படித்தவர் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக கேட்டுக்கொள்கிறான். அதுபோல அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க் வல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக என்ற விஷயத்தை நாங்கள் இன்னொரு தலைப்பில் பார்ப்போம். அதுபோல் இந்த அறிவை என்பது தற்காலத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அறிவு என்பது ஒரு மனிதனுடைய நடத்தையில் ஏற்படும் மாற்றம். ரசூலுல்லாஹ் அறிவை தேட சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த அறிவை கற்க சொல்லிக்கிறான். இன்றைய நவீன உலகத்தில் உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கற்பதினூடாக தன்னுடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்கிறான், தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறான், தன்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்கிறான், தன்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி தன்னுடைய பேச்சு திறனை வளர்த்துக் கொள்கிறான், தன்னுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்கிறான்னு சொல்கிறாங்க. ஆகவே அரிஸ்டாட்டில் கூட சொல்கிறார், மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லி போட்டு. ஆகவே நாங்கள் கற்பதினூடாகத்தான், அறிவை பெற்றுக்கொள்வதனூடாகத்தான், எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதனூடாகத்தான் ஒரு சமுதாயத்திலே, ஒரு நாட்டிலே எங்களுடைய இருப்பை நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும், உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே கற்கின்ற சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது எங்களுடைய நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் தக்வாவை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது கல்வியிலே நாங்கள் மாற்றத்தை காண வேண்டும். கற்பதிலே எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். தக்வா வந்தாச்சு, எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ கல்வி வந்தாச்சு. அடுத்ததாக மூன்றாவதாக எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் வளர்க்க வேண்டிய முக்கியமான பண்பு நடத்தையிலும் ஒழுக்கத்தையும் நடத்தையில் பண்பாட்டையும் நாங்கள் வளர்க்கணும். ஒரு சமுதாயம் கற்றறிந்த சமுதாயம் மாறும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய நடத்தையிலே அந்த அறிவு மாற்றத்தை கொண்டு வரணும். அவ்வாறு மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால்தான் அதுதான் அவனுக்கு பிரயோசனமான அறிவு. இதனை நாங்கள் இன்ன சாத தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்ற விஷயத்தில் நாம் ஒத்து பார்க்கலாம். ஒரு மனிதன் தொழுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவர் இறைவனை வணங்கி தொழுவை நிறைவேற்றுகிறான்னு சொன்னால், அவர் என்ன செய்யறார், மானக்கேடான தீய காரியங்களிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்வார். ஆகவே ஒரு பக்கம் நாங்கள் நலவுகளை அதிகரித்து செல்கின்ற பொழுதோ மற்ற பக்கம் உள்ள தீமைகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில் இந்த அறிவை நாங்கள் வளர்த்துட்டோம்னா, மூணாவது எங்களோட சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த ஒழுக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னாங்கன்னு சொன்னார்,
இன்னமன் அஹீருக்கும் அஹ்சனுக்கும் ஹுலுகா என்ற புகாரியில் 6029 வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. உங்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால் நல்ல பண்புள்ளவர், நல்ல பண்பாடானவர், மக்களோடு நல்ல முறையிலே கதைப்பவர், மக்களிலே நல்ல முறையிலே உரையாடுபவர், தான் அல்லாஹ்விற்கு வழங்கிய விதத்திலிருந்து மக்களோடு நல்ல முறையிலே புலங்குபவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது சூரத்துல் கலம்ல 4வது வசனத்தில் சொல்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்க மிக உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எவ்வளோ தக்வா உடையவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும், எங்கள் நடத்தையில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், எங்களோட ஒழுக்கம் குலையும் என்று சொன்னால், எங்களோட அறிவுக்கும் எங்களோட தக்வாவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். ஆகவே எங்களோட பிள்ளைகளுக்கு தக்வாவை போதிக்கின்ற அதே நேரத்தில், எங்களோட பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கின்ற அதே நேரத்தில், மூன்றாவதாக ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாங்கள் நல்ல முறையிலே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அடுத்ததாக இது மூன்றும் வந்துட்டு 4வதாகத்தான் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அதான் ஒற்றுமையும் சகோதரத்துவமும். தக்வாவுள்ள மனிதர்கள் உருவாகிறார்கள், படித்த மனிதர்கள் உருவாகிறார்கள், பண்பாடான மனிதர்கள் உருவாகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் எடுக்கின்ற முடிவை இன்னொருவர் மறுக்கிறார்கள். ஒரு சமுதாயம் ஒரு நல்ல விடயத்தை நோக்கி செல்கின்ற பொழுது இன்னொரு சமுதாயம் அதனை தடுக்கிறார்கள். ஒரு அரசியல் லாபம் அற்ற நோக்கத்துக்காக செய்யப்படும் ஒரு நிகழ்வுக்கு அரசியல் லாபம் நோக்கம் உள்ள ஒருவர் வந்து அதனை முறியடிக்கிறார். இவ்வாறு ஒற்றுமையிலே வீழ்ச்சி காணுகின்ற பொழுது, சகோதரத்துவம் அங்கே இழக்கப்படுகின்ற பொழுது அந்த சமுதாயத்திலே குழப்பம் ஆரம்பிக்கின்றது. ஆகவே வளர்ந்து வந்த சமுதாயம் தக்வாயினூடாக, அறிவினூடாக, பண்பாட்டினூடாக எழுச்சி அடைந்த ஒரு சமுதாயம் ஒற்றுமையின்மையின் காரணமாக வீழ்ச்சி அடைகிறது. நாங்கள் வரலாற்றுடைய சம்பவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பின்னர், குலஃபாஉர் ராஷிதீனுடைய ஆட்சிக்கு பின்னர், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலப்பகுதியிலே சஹாபாக்களுக்கு இடையிலே வந்த பிரிவினைகளால் வந்த குழப்பங்களை நாங்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒற்றுமை விடயத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரத்துல் ஆல இம்ரானிலே 103வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒற்றுமையினும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிவினை பெற்று தனித்தனியே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், சென்று விடாதீர்கள். அதுபோல வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அழகாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒரு அடித்துக்கொண்டு ஒருவருக்கு ஒரு சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா தான் உங்களோட உள்ளத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா தான் என்ன செய்தான், உங்களுக்கு தந்தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுபோல வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நாரி ஃபன்கதகும் மின்ஹா கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லஅல்லகும் தஹ்ததூன் சொல்றான். நீங்கள் நரகத்துடைய விளிம்புக்கு போகக்குள்ள, நீங்கள் நரகத்துடைய விளிம்புலையக்குள்ள அதிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை காப்பாற்றி உங்களை நேர்வழியில் கொண்டு வந்து சேர்த்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரான்ல 103வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் படித்தால் மட்டும் போதாது, நாங்கள் பண்பாடானவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, எங்களுடைய சமுதாயத்திலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இழக்கப்படுகின்ற பொழுது அங்கே எதிரிகள் எங்களை கால்பந்து விளையாடுவது போல விளையாடுவார்கள். எங்களுடைய காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியாமல் போவோம். எங்களுடைய இளைஞர்களுக்காக நாங்கள் எதிர்காலத்திலே போடப்படுகின்ற திட்டங்கள் நாசமாகும். அதுபோல எங்கள் சிறார்களுக்காக நாங்கள் எதிர்காலத்திலே கண்டிருக்க கனவுகள் எல்லாம் காணல் நீராகி போகின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இப்படியான அந்த ஒற்றுமையை எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திலே விதைப்பது வளர்ந்த ஒவ்வொருவரதும் கடமையாக காணப்படுகிறது. இறுதியாக 5வது விடயம் பொருளாதாரம். இன்று சமுதாயத்திலே பேசப்படாத ஒரு விடயம். ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே அறிவினூடாக அந்த சமுதாயத்தினை வளர்த்து முடியாது. அந்த அறிவை கற்பிக்க பணம் தேவைப்படுகிறது. அதுபோல ஒரு சமுதாயம் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பாதை சீரமைப்பாக இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு தன்னார்வ விஷயங்களாக இருக்கலாம். அதற்கு உணவுகளிலிருந்து உடையிலிருந்து வேறென்ன விஷயங்கள் நாங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதற்கு பொருளாதார வசதி மிக முக்கியமாக இருக்கிறது.
அந்த பொருளாதார வசதியை இஸ்லாம் எவ்வாறு பார்க்கிறது? அது சதகா மூலமாக பெறப்பட வேண்டுமா, அல்லது ஜக்காத் மூலமாக பெறப்பட வேண்டுமா, அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய இந்த பொருளாதாரத்தை தன்னைத்தானே அவன் சீர்படுத்தி கொள்ள வேண்டுமா என்ற விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரசூலும் இந்த ஹலாலான பொருளாதாரத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னைத்தான் முதலாவது ஸ்டேபிள் பண்ணி கொள்ள வேண்டும், தான் உழைத்து தன்னுடைய சொந்த காலிலே முதலாவது நிற்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அதன் தலையிலே சுமந்து ஊருக்கு வந்து விற்று அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு மனைவிமாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, அந்த சாப்பாடு தான் சிறந்த சாப்பாடு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாங்கள் ஹதீஸ்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல இந்த சம்பாத்தியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதில் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால 32வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வலா தத்தமன்னோமா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத். இன்றைய உலகத்தில், இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில், இன்றைக்கு எங்களுடைய ஊரில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுக்கு கொடுத்த சிறப்புகளை பற்றி, ஒரு ஆளுக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி மற்றவர்கள் என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க, அதை பார்த்து கவலைப்படாதீங்க. ஏன் அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வாறு வழங்கவில்லை என்று நீங்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சிலருக்கு பொருளாதாரத்தில் வசதியை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு ஏழ்மையை கொடுத்திருக்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு அடியானுக்கும் அவன் சுமந்து கொள்ளாத அளவுக்கு சுமையை என்ன செய்ய மாட்டான், சுமத்தவே மாட்டான். அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் ரஹ்மத்துடையவன், எங்களுக்கு ரஹ்மத்தையும் இரக்கத்தையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறவன். இதை பற்றி ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்குன்னு சொல்றான். ஏன் நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன், சூரத்துல் கஸஸிலே 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவ்வாறு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல சிறப்பாக உங்களுக்கு தந்திருந்தால், அல்லாஹ் தஆலா அந்த ஃபضل உங்களுக்கு கொடுத்திருந்தால் வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்தது போல, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செலவழித்து அவனுடைய பாக்கியத்தை உங்களுக்கு தந்தது போன்று நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்களும் செலவழிங்கன்னு சொல்கிறான். ஆகவே ஒரு சமுதாயம் வளர வேண்டுமாக இருந்தால் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். அவர்கள் வெறுமனே அறிவை வைத்துக்கொண்டு, வெறுமனே தக்வாவை வைத்துக்கொண்டு, வெறுமனே சிறந்த பண்பாட்டையும் சிறந்த கலாச்சாரத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தங்களால் ஒருபோதும் அவர்கள் ஒரு நகரவே முடியாது. ஆகவே பேரமுமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படை 5 அம்சங்களையும் நாங்கள் கடைபிடிப்பதனூடாக எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு அழைத்துச் செல்வதனூடாகத்தான் எங்களுடைய இந்த நாட்டிலே எங்களுடைய இருப்பும், எங்களுடைய இளைஞர்களுடைய, எங்களுடைய சிறுவர்களுடைய, இன்று வளர்ந்தவர்களுடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்புமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரா வ அஷ்குரு ஷுக்ரன் ஜஸீலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வ லா தஃபர்ரகு வ क़ால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத். அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னே குத்பாவிலே சொன்னது போல ஒரு சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக அவர்கள் 5 விடயங்களிலே கரிசனை கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டிய தக்வா. முதலாவதாக அதை நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் திறம்பட தக்வாவை, இறைவனுடைய அச்சத்தை, இறைவனை பயப்படுவதால் என்னென்ன நடக்கும், இறைவன் சொன்ன வாக்குகளை நம்புவதால் என்னென்ன அதிசயங்கள் நிகழும் என்பதை சொல்லி காட்ட வேண்டும். அதில் முதலாவது நான் சொன்னது போல வத்தகுல்லா ஒய் அல்லிமுக்குமுல்லா, தக்வா. நாங்கள் அல்லாஹுமே தக்வா கொண்டால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்பிப்பான், அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவை தருவான். வத்தகுல்லா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நாங்கள் தக்வா கொண்டால் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுவோம். வத்தகுல்லா லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ் தக்வா கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு, வெற்றியை பெறுவதற்கு, நாங்கள் அறிவை பெறுவதற்கு தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். 2வதாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான அறிவை போட்ட வேண்டும், காலத்துக்கு தகுந்த அறிவை நாங்கள் போட்ட வேண்டும். இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய அந்த ஹலாலான உழைப்புகளை பெறக்கூடிய இந்த அறிவுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். 3வதாக அந்த அறிவினூடாக சிறந்த சம்பாத்தியத்தை பெற்று சிறந்த பண்பாடான, சிறந்த ஒழுக்க
ஒழுக்கமுள்ள சமுதாயமாக அவர்களை மாற்ற வேண்டும். நாலாவதாக அவை அனைத்தையும் வைத்து சமூகத்திலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நிகழ்வதற்கான எவ்வாறு ஒற்றுமையாக செயற்படுவது, எவ்வாறு சகோதரத்துவத்துடன் செயற்படுவது, எவ்வாறு மனிதநேயத்துடன் செயற்படுவது என்ற போன்ற விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக மேலுள்ள அனைத்தையும் வலுப்பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக எங்களுடைய கட்டமைப்புகளை நாங்கள் சீரமைத்துக் கொள்வது. இன்றைய நவீன காலத்திலே இந்த பொருளாதாரம் என்பது வெகு விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்திருக்கிறது, செயற்கை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இந்த ஊரிலே முகநூல் வழியிலாக எவ்வளோ விடயங்கள் இந்த ஊரில் உள்ள விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனையும் தாண்டி இங்கு உள்ள தொழில்களை உள்நாட்டில் உள்ள சந்தைகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்து அதுபோல இந்த பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தினூடாகத்தான் மேற்சொன்ன விடயங்களை நாங்கள் இன்னும் ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே இந்த பொருளாதார விஷயத்திலே இந்த ஊர் கரிசனை கொண்டு இன்று நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையிலே டொலர் தட்டுப்பாடு என்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த டொலர் எதனூடாக வருது? இந்த ஊர் இந்த டொலர் வருமானத்துக்கு மிகப்பெரும் ஒரு பங்கை வகிக்கிறது. இங்கே இருந்து கனிய மணல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதுபோல எங்கள் ஊர்களிலிருந்து கொழும்புக்கு செல்லுகின்ற மீன்கள் அங்கே பேலியாகொடையிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு டொலர் மூலமாக வருமானம் கிடைக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை எங்கள் ஊரார்கள் மிக அரிதாகவே பயன்படுத்துகிறார்கள். ஏன்? இங்கே பிடிபடுகின்ற அந்த மீன்களை, இங்கே பிடிபடுகின்ற அந்த இறால்களை, நண்டுகளை நீங்கள் வெளிநாடுகளுக்கு இன்றைய காலகட்டத்திலே இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற விடயங்களை படித்து இங்கே இருக்கின்ற உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நேரடியாக ஏற்றுமதி செய்வதனூடாக அதுபோல வெளிநாடுகளில் இருந்து உங்கள் ஊர்களுக்கு தேவையான விடயங்களை நேரடியாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதனூடாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு நீங்கள் வளர்ச்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடைந்து, கல்வியிலும் வளர்ச்சி அடைந்து, ஒழுக்கத்திலும் வளர்ச்சி அடைந்து எல்லாவற்றிலும் மிளிர்ந்து காணப்படக்கூடிய ஒன்றாக காணுவதற்கு இவ்வாறான புதிய முயற்சிகள் எங்கள் ஊரிலே துவங்கப்பட வேண்டும். ஆகவே பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய இந்த ஊர் அறிவிலே வளர்ச்சி பெற்று வருகிறது, பொருளாதாரத்திலே வளர்ச்சி பெற்று வருகிறது. அதுபோல பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் ஒற்றுமையிலும் இந்த ஊர் மிகவும் வளருமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த ஊரிலே உருவாக்க முடியும். எதையெல்லாம் பேசினோமோ அதையெல்லாம் கேட்டு நடக்க அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல்லில் மின்னில்லாஹ் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.